கிரிக்கெட் வரலாற்றிலேயே இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது. ஒரே போட்டியில் 5 புதுப்பந்துகளை பயன்படுத்த வச்சிருக்காரு. முக்கியமாக இந்த ஒரு நிகழ்வு கிரிக்கெட் வரலாற்றில் நடந்ததே கிடையாது. அப்படி என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு? ஆப்கானிஸ்தான் டீமை இறக்கமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காரு. அப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கட்சி புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ முக்கியமாக இந்த வீடியோ லைக் டிக்கெட் 500 வைக்கிறேன், மறக்காமல் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் 5 பந்துகளை தொலைச்சிருக்காரு நம்மளோட வைபவ் சூரியவன்சி. ஆப்கானிஸ்தான் டீம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு கட்டத்தில் காலில் விழுந்துட்டாங்க. போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேட்ச் போயிட்டுருக்கு, பயிற்சி போட்டி. இப்போ தான் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக டெஸ்ட் போட்டி இந்தியா அபாரமாக வெற்றி அடைஞ்சாங்க. முக்கியமாக 3 நாளில் இந்தியா இன்னிங்ஸ் வெற்றி மற்றும் 300 ரன் வித்தியாசத்தில் இந்தியா அபாரமாக வெற்றி அடைஞ்சாங்க. அதன் பிறகு இந்திய டெஸ்ட் போட்டி முடிஞ்சது பிறகு ஓடிஐ போட்டி விளையாடுற காத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த ஓடிஐ போட்டிக்கான பயிற்சி போட்டி இப்போ நடந்துட்டுருக்கு. அந்த பயிற்சி போட்டியில் வைபவ் சூரியவன்சி இருக்கார் இல்லையா, ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்தியா 3 ஒருநாள் போட்டி ஆப்கானிஸ்தான் எதிராக ப்ளே பண்ண போகிறாங்க. முதல் ஒரு நாள் போட்டி 13ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பயிற்சி போட்டி இந்தியாவோட ஏ டீம் குரூப் ஏ டீம் போயிருக்காங்க. இந்த குரூப் ஏ டீமில் நம்மளோட சூரியவன்சி தான் கேப்டன்சியாக தொடர்ந்துருக்காரு. முக்கியமாக கேப்டன்சி வாய்ப்பும் பிசிசி கொடுத்துருக்காங்களாமா. T20 போட்டியில் அபாரமாக விளையாடிய சூரியவன்சிக்கு நல்ல ஒரு வாய்ப்பை பார்த்தீங்கன்னா பிசிசி ஓடிஐ போட்டியிலே அந்த ஒரு பயிற்சி போட்டியில் கொடுத்துருக்காங்க. அதில் கேப்டன்சியும் கொடுத்துப்பட்டிருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த போட்டியில் யாருமே செய்யாத ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. முக்கியமாக இப்படி ஒரு நிகழ்வு கிரிக்கெட் வரலாற்றில் நடந்தே கிடையாது. அப்படின்னா 5 புதுப்பந்துகளை பயன்படுத்த வச்சுருக்காருங்க. அடித்த ஒவ்வொரு பாலுமே வெளியே தான் போயிருக்கு. முக்கியமாக 5 பந்துகளை தொலைச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வரலாற்றில் நடந்ததே கிடையாது. தொடர்ந்து 5 பால் தொலைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மாதிரி அது வைபவ் சூரியவன்சி பண்ணியிருக்காரு. ஸோ முதல்ல டாஸை வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் டீம் முதல்ல நாங்களே பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ நடந்துட்டு பயிற்சி போட்டியில் முதல்ல பேட்டிங் பண்ணுற டீம் தான் வின் பண்ணுறாங்க அப்படின்னு முதல்ல டாஸை வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் டீம் நாங்கள் பேட்டிங்கே பண்ணிக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. முதல்ல பேட்டிங் கிளம்புறீங்க குர்பாஸ் இருக்கார் இல்லையா, செம்மையாக பேட்டிங் ப்ளே பண்ணாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் டீமுக்கு ஒரு ப்ராமிஸான பிளேயராக நம்மளோட குர்பாஸ் தான். இன்றைக்கும் செம்மையாக ப்ளே பண்ணார். ஒரு சதமும் அடிச்சிருந்தார். சதம் அடிச்சிருந்தாலும் ஆப்கானிஸ்தான் டீம் 256க்கு அவுட் ஆகிட்டாங்க 50 ஓவரில். ஸோ நம்ம இந்தியா கிளம்பி இறங்கியிருந்தாங்க. ஸோ நம்மளோட எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் பார்த்தா உள்ளே போயிருக்காருங்க. டெஸ்ட் மேட்ச் முடித்த கையோடு இப்போ பயிற்சி போட்டிக்கு இணைந்திருக்காரு. இன்னும் சும்மன் கில் கிளம்பி இறங்கலை. அதாவது அவர் இன்னும் போகவே கிடையாது. நம்மளோட எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் தான் போயிருக்காரு. ஓப்பனிங்கில் வைபவ் சூரியவன்சி மற்றும் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் 2 பேரும் கிளம்பிறங்கி நல்ல ஒரு பேட்டிங் வெளிப்படுத்திங்க. அதில் முதல் 5 பந்துகள் நம்மளோட வைபவ் சூரியவன்சி தான் ஸ்ட்ரைட்டில் நின்னார். அந்த 5 பாலுமே வெளியே போயிருக்கு. வெளியே போய் பந்து தொலைஞ்சிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவத்தை இன்னும் வைரலாக பேசப்பட்டுருக்கு. இந்த ஒரு ஸ்கோரை இந்தியா எத்தனை ஓவரில் ஈஸியாக முடிப்பாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா ஈஸியாக இந்தியா சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரியும். எத்தனை ஓவரில் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் கேள்வியே. அதே போல் நம்ம இந்திய அணி வெறும் 20 ஓவர்லேயே 250 ரன்னை அடிச்சிட்டாங்க. அதுவும் குறிப்பாக அதில் வைபவ் சூரியவன்சி 156 ரன் அடிச்சிருந்தார். கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்கோரை அடிச்சிடுவாங்கன்னு தெரியும். எத்தனை ஓவரில் இந்தியா அடிக்க போகிறாங்க அப்படின்னு கேள்வியே. அதில் 20 ஓவரில் இந்தியா முடிச்சிட்டாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஒரு சம்பவத்தை பற்றி. மேலும் இன்னும் 2 பயிற்சி போட்டி பாக்கி இருக்குது. இந்த 2 பயிற்சி போட்டியில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.